செலுத்துகிறோம் சுவாமி. ஆவியானவரே அப்பா உமக்கு நன்றி. பரிசுத்தமுள்ள தேவரே அப்பா உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சோதரம் 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 ஆவியானவரே அப்பா இந்த காலை வேளையில எங்களை நிரப்புங்கப்பா. அப்பா உங்களுடைய சமூகத்துல நாங்க வந்திருக்கிறோம் ஆவியானவரே அப்பா. சோதரம் தகப்பனே நீங்க தான் எங்களுக்கு எல்லான்னு ஆவியானவரே நாங்க வந்திருக்கிறோம் அப்பா. ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே உங்களுடைய பாதம் தான் எங்களுக்கு எல்லான்னு வந்திருக்கிறோம்ப்பா. ஆவியானவரே அப்பா அந்த காலை வேலையில பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல நீங்க எங்களுக்கு முன்னாடியே வந்துட்டீங்கப்பா. ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே அப்பா வந்து எங்களுக்குரிய காரியங்களை நீங்க நேர்த்தியாய் செய்து கொண்டு இருக்கிறீங்க. எங்களோடு பேசுவீங்க, எங்களோட உறவாடுவீங்க டாடி. ஆவியானவரே அப்பா நாங்க என்னென்ன காரியத்துக்காக நாங்க ஜெபிக்கணும், எப்படி உங்களை மகிமைப்படுத்தணும், எப்படி உங்களை துதிக்கணும், எல்லாவற்றையும் என் தகப்பனே நீங்களே இருந்து எங்களோட இருந்து ஆவியானவரே அப்பா சோத்திர தகப்பனே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கும்படிக்காக நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. ஆவியானவரே அப்பா நாங்கள் எல்லாம் எங்களுக்காக அல்ல கர்த்தாவே. ஆவியானவரே உமக்காகவும் தகப்பனே உங்களுடைய நாம மகிமைக்காகவும் டாடி ஆவியானவரே அப்பா இந்த ஜெபத்தை நீங்க ஏறெடுக்கும்படிக்காக நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா நாங்க உங்க மடியில வந்துட்டோம் தகப்பனே. ஆவியானவரே தாய் மடியில எப்படி இருக்கு அப்பா குழந்தை இருக்குமோ அதே போல தகப்பனே நாங்க உங்க மடியில இருக்கிறோம்ப்பா. நீர் எங்களை ஆவியானவரே தேற்றுங்க, ஆற்றுங்க, அரவணைங்க தகப்பனே. ஆவியானவரே அப்பா தகப்பனே ஆவியானவரே அன்புக்காக ஏங்கி ஏங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு அப்பா பிள்ளைங்களுக்காகவும் நாங்க வருகிறோம்ப்பா. இந்த காலை வேலையில தகப்பனே ஆவியானவரே அப்பா அந்த அன்பின் உருவம் நீங்க தான் டாடி. ஆவியானவரே அப்பா சோதர தகப்பனே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். வரதிரி கலந்தரேபு ஷரரதரி கலதேரபா தகப்பனே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே அப்பா உமக்கு நன்றி 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 நன்றி. ஆவியானவரே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தரே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். அப்பா சோதரம் 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 எங்களுக்கு ஆவியானவரே அப்பா உங்க மடியில இருக்கும் போது தகப்பனே எங்களுக்கு வேண்டிய எல்லா காரியத்தையும் நீங்க தருவீங்கப்பா. ஒரு தாயிடம் தகப்பனே குழந்தை இருக்கும் போது அந்த குழந்தைக்கான தேவை எல்லாவற்றையும் ஆவியானவரே அப்பா அந்த அழுகையின் சத்தத்தை வச்சே தெரிஞ்சு கொள்வாங்களப்பா. அதே போல தகப்பனே இந்த காலை வேலையில டாடி ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் 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 தகப்பனே எங்களுடைய தேவைகள் எல்லாம் தகப்பனே எங்க ஜெபத்திலே வார்த்தையின் மூலமாகவே நீங்க அறிந்து கொண்டு அதை எல்லாவற்றையும் நீங்க செய்து முடிக்க போற கிருபைகளுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய பாதத்தில் அமர்ந்து நாங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா. தகப்பனே உமக்கு நன்றி 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 நன்றி. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம்பா சோதரம்பா 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 சோதரம் 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 சோதரம். நன்றி ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் சோதரம் 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 திடாதிட கலதரபு ஷரரதரி கலந்தரேபா லிகிலி திரி கலந்தரேபு ஷரரதரி கலதரபா தகப்படே அப்பா உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆமென் டாடி. ஆவியானவரே தாய்மடியில் தவழுகின்ற குழந்தைய போல தகப்பனே உங்க மடியில சாய்ந்து விட்டேன் நான். தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உங்க மடியில சாய்ந்து விட்டேன் நான். கவலை இல்லையே கலக்கம் இல்லையே, கவலை இல்லையே கலக்கம் இல்லையே, கர்த்தர் கரம் பிடித்து கொண்டேன் நான், கர்த்தர் கரம் பிடித்து கொண்டேன். எதை குறித்தும் பயம் இல்லையே, எதை குறித்தும் பயம் இல்லையே, என் நேச நடத்துகிறீர் தினம் என் நேச நடத்துகிறீர். தாய்மடியில் தவழுகின்ற குழந்தைய போல தகப்பனே உங்க மடியில் சாய்ந்து விட்டேன் நான். தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உங்க மடியில் சாய்ந்து விட்டேன் நான். செய்த நன்மைகள் நினைக்கின்றேன், செய்த நன்மைகள்
நினைக்கின்றேன், நன்றியோடு துதிக்கின்றேன், நான் நன்றியோடு துதிக்கின்றேன். கைவிடாத என் நாயனே, என்னை கைவிடாத என் நாயனே, கல்வாரி நாயகரே, என் கல்வாரி நாயகரே. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உங்க மடியில சாய்ந்து விட்டேன் நான். தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உங்க மடியில சாய்ந்து விட்டேன் நான். துணையாளரே 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 துணையாளரே, என் இனிய மணவாளரே, என் இனிய மணவாளரே, உணவாக வந்தீரையா, ஆமென், உணவாக வந்தீரையா, உயிரோடு கலந்தீரையா, என் உயிரோடு கலந்தீரையா. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உங்க மடியில சாய்ந்து விட்டேன் நான். தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உங்க மடியில சாய்ந்து விட்டேன் நான். உம்மை தானே பற்றி கொண்டேன், உம்மை தானே பற்றி கொண்டேன், உங்க தோளில் அமர்ந்து விட்டேன், நான் உங்க தோளில் அமர்ந்து விட்டேன். உந்தன் சிறகுகள் நிழல் தனிலே, உந்தன் சிறகுகள் நிழல் தனிலே, உலகத்தையே மறந்து விட்டேன், இந்த உலகத்தையே மறந்து விட்டேன். தாய்மடியில் தவழுகின்ற குழந்தைய போல தகப்பனே உங்க மடியில சாய்ந்து விட்டேன் நான். தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உங்க மடியில சாய்ந்து விட்டேன் நான். அதிகாலமே தேடுகிறேன், அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், நான் ஆர்வமுடன் நாடுகிறேன். உயிர் வாழும் நாட்கள் எல்லாம், உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் நாமம் சொல்வேன் ஐயா, நான் நாமம் சொல்வேன் ஐயா. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உங்க மடியில சாய்ந்து விட்டேன் நான். தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உங்க மடியில சாய்ந்து விட்டேன் நான். ஆமீன். தகப்பனே, ஆவியானவரே, அப்பா உங்க மடியில நாங்க வந்துட்டோம்ப்பா. ஆவியானவரே, அதுல கலக்கம் இல்ல, கவலை இல்ல. தகப்பனே, ஆவியானவரே, அப்பா சோதரம் தகப்பனே, ஆவியானவரே, இந்த காலை வேளையில ஆவியானவரே அப்பா இப்படியாக ஒவ்வொருவரும் உடைய சமூகத்துல அமர்ந்து தகப்பனே அப்பா சோதரம் தகப்பனே உம்முடைய அன்புக்காக ஏங்குறவங்க ஆவியானவரே அப்பா என்னை யார் பராமரிப்பா, என்னை யார் விசாரிப்பா, ஆவியானவரே யாருமே இல்லையே, என்னை விசாரிக்க யாருமே இல்லையே அப்படின்னு அப்பா புலம்பிக் கொண்டு இருக்கிற ஒவ்வொருவர்களுக்காகவும் நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. எங்கள் தாயாக தகப்பனாக ஆவியானவரே நீங்க இருக்கிறீங்கப்பா. ஆவியானவரே, தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வாருன்ற வசனத்தின்படி தகப்பனே எங்களுக்கு நீங்க இருக்கீங்க, நீங்க எங்களை பராமரிப்பீங்க, நீங்க எங்களை பாதுகாப்பீங்க, நீங்க எங்களை விசாரிக்கிற தேவன் தகப்பனே. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே, நீங்க காண்கிற தேவன் மட்டும் இல்லப்பா, நீங்க கண்டு இறங்கி வந்து விசாரிக்கிற தேவனாக இருக்கிறீங்கப்பா. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே, ஒரு நாளும் தகப்பனே நீங்க இமை பொழுது கூட எங்களை கை விடல தகப்பனே. ஆவியானவரே அப்பா எங்களை விட்டு விலகவும் இல்லை, நீங்க அப்பா எங்களை கைவிடுவதும்
ஒன்றும் இல்லப்பா. நீங்க விட்டதே இல்லப்பா. ஆவியானவரே எந்த இடத்துலயும் எங்களை தலைகுனியவும் விடல. நீங்க ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனை கையேந்தவும் விடலப்பா. எல்லா இடத்துலயும் எங்களை தூக்கி நிறுத்துகிற தேவன். ஆவியானவரே அப்பா எங்க தலையை சத்துருக்களுக்கு முன்பாக ஆவியானவரை உயர்த்தி அபிஷேகம் பண்ணுகிற கர்த்தர். ஆவியானவரே இந்த காலை வேளையில ஆவியானவரே அப்பா உம்முடைய சமூகத்தை நாடி தேடி ஓடி வந்திருக்கிறோம்ப்பா. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா நாங்க உயிர் வாழுகிற நாள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் தகப்பனே உமக்காக உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த இருக்கணும்ப்பா. ஆவியானவரே இதை விட்டா வேற எங்களுக்கு என்னப்பா வேலை இருக்கு தகப்பனே. ஆவியானவரே இந்த உலக காரியத்தை எல்லாம் தகப்பனே நீங்க பார்த்து கொள்ளுங்கப்பா. ஆவியானவரே உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற காரியத்தை தகப்பனே ஆவியானவரே அப்பா நீர் எங்களுக்கு கட்டளை இடுங்க. பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல ஆவியானவரே நீங்க இறங்கி வந்து ஆவியானவரே அப்பா ரபாலி துடிக்கலந்த ரேபோ ஷரரத அரிக்கலந்த ரேபா. ஆவியானவரே நீங்க இறங்கி வாங்கப்பா. ஆவியானவரே அப்பா ரபாலத அரிக்கலந்த ரேபோ ஷரரத அரிக்கலந்த ரேபா. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே ஆவியானவரே வரதுரி கலதரே கலந்தரேபு ஷரரதரி கலதரபா லிதிரி கலந்தரேபு ஷரரதரி கலதரே கலதரேபு ஷரரதரி கலதரபா லிதிரி கலந்தரேபு ஷாகலதரே கலதரே கலதரி கலதரிபு ஷரரிதிரி கலதரபா லிதிரி கலந்தரேபு ஷபாலதரி கலதரே ரேபு ஷரரதரி கலதரபா லிதிரி கலந்தரபு ஷபரபரபரபரபரதிரி கலதரபா. பரிசுத்த ஆவியானவரே அப்பா இந்த இடத்துல நீங்க ஆளுகை செய்யுங்க. ஆவியானவரே எங்க நாவை நீங்க தொடுங்க. ஏசாயாவின் நாவை தொட்டங்க. ஆவியானவரே எரேமியாவின் நாவை தொட்ட கர்த்தர் தகப்பனே எங்க நாவையும் தொடுங்கப்பா. ஆவியானவரே அப்பா நான் அப்பா சோதர தகப்பனே ஆவியானவரே எங்க நாவை தொடுங்க. இந்த நாவல இருந்து தகப்பனே ஜீவனுள்ள வார்த்தைகள் வரணும். அதிகாரம் உள்ள வார்த்தைகள் வரணும். ஆவியானவரே ஜீவனுக்கு ஏதுவான சகலவித காரியங்களும் தகப்பனே ஆவியானவரே இந்த நாவல இருந்து வரணும்பா. ஆவியானவரே உடைய வார்த்தைகள் தீர்க்க தரிசன வார்த்தைகளாக இந்த நாவல இருந்து வரணும்பா. ஆவியானவரே அப்பா எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. இந்த வாயில இருந்து அவிசுவாசமான வார்த்தைகள் வரக்கூடாது அப்பா. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்துல இருக்குன்னு வாசிக்கிறோமே. ஆவியானவரே இந்த நாவல இருந்து தகப்பனே ஆவியானவரே அப்பா கிருபையுள்ள வார்த்தைகள் மாத்திரம் வரணும். இந்த நாவல இருந்து தகப்பனே ஆவியானவரே மற்றவர்களை இழிவாய் பேசுகிற வார்த்தைகள் வரக்கூடாது. மற்றவர்களை மட்டுப்படுத்துகிற வார்த்தை வரக்கூடாது. ஏசப்பா ஆவியானவரே எங்களை நீங்க தொடுங்க. ஆவியானவரே பரதரி கலதரபு ஷபர பரதிரி கலதரபா ஏசு ஏசுன்ற அப்பா அறிக்கையிடுகிற வார்த்தைகள் நாங்க அப்பா நாங்க பேசணும்பா. பரிசுத்த ஆவியானவரே எல்லா இடுக்கணில் மத்தியிலும் தகப்பனே உம்மை சோத்தரிக்க உம்மை துதிக்க தகப்பனே ஆவியானவரே அப்பா எங்களுக்கு நீங்க ஆவியானவரே கேக்குறீங்க டாடி. ஆவியானவரே நாங்க செய்ய அப்படி கிருபை செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவரே பலாதிரி கலந்தரே கலந்தரே போ ஷரரதரி கலதரபா நுதிரி கலந்தரே போ சக்கலதரி கலதரபா. ஆவியானவரே அப்பா உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே அப்பா உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். ஜீக்கலி திரி கலந்தரே போ ஷரரதரி கலந்தரபா லுதிரி கலந்தரப ஷபரபரபரபரபரதரி கலந்தரப ஷபரபரபரபரி கலந்தரபா. தகப்பனே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே அப்பா உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 நன்றி. ஆவியானவரே உமக்கு சோதரம் 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 ஷாபாரா தரி கலந்தரே போர கலதரேபா ஷிரிரி திரி கலந்தரேபர கலதரப ஷகலதிரி கலதரபா. ஆவியானவரே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். அபராதரி கலதரபோ ஷபரபரதரி கலந்தரபர கலதரபோ ஷரரதரி கலதரபா. ஆவியானவரே இந்த இடத்துல நீங்க ஆளுகை செய்யுங்க. ஆவியானவரே எங்க விண்ணப்பங்களை எல்லாம் தகப்பனே உடைய சமூகத்துல நாங்க எடுக்கிறோம்ப்பா. ஆவியானவரே அப்பா சோதர தகப்பனே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே அப்பா சோதரம் 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 தகப்பனே ஆவியானவரே அப்பா சோதர தகப்பனே எங்களுக்கு எல்லாம் ஏசு ஏசுன்னு தகப்பனே சொல்ல தகப்பனே அப்பா உதவி செய்யுங்க தகப்பனே. இந்த உலக காரியத்தை ஆவியானவரே அப்பா உலக தேவையை சந்திக்கும் போது அப்பா நீங்க சந்தித்து கொள்ளுங்க தகப்பனே. உங்களோட தேவைகளை சந்திக்க தகப்பனே எங்களை நீங்க பிடித்து எடுத்திருக்கீங்க. பிரித்து எடுத்திருக்கிறீங்கப்பா. ஆவியானவரே எங்களை நீங்க பிடிச்சதுனாலதான் அப்பா சோதர தகப்பனே ஆவியானவரே அப்பா எங்களுக்குரிய காரியங்களையும் நீங்க பிடித்து கொண்டு இருக்கிறீங்க. என்றைக்கும் நீங்க ஆவியானவரே சொல்றீங்க. ஆவியானவரே அப்பா ரதாரி கலந்தரே ஷரரதாரி கலந்தரபா முடிவு பரியந்த வரைக்கும் ஆவியானவரே 1 வருஷம் இல்ல 2 வருஷம் இல்ல அப்பா முடிவு பரியந்த வரைக்கும் சகல நாட்களிலும் அப்பா நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்களேப்பா. ஆவியானவரே அது மட்டும் இல்லாம நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும்னு சொல்லியிருக்கீங்களேப்பா. ஆவியானவரே அப்பா சோதர தகப்பனே ஆவியானவரே அப்பா உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தம் உள்ள தேவன் ஆவியானவரே
ஆவியானவரே அப்பா நீர் எங்களை கொண்டு செய்ய இருக்கிற காரியங்கள் அதிபயங்கரமா இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆவியானவரே இந்த பயங்கரமான செயல்களுக்கு பின்னாடி தகப்பனே ஆவியானவரே எழுப்புதல் என்ற தீ இருக்கும்படிக்காக நாங்க செபிக்கிறோம்ப்பா. எல்லாத்தையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் டாடி. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே இயேசுவாலே பிடிக்கப்பட்டவள், அவர் ரத்தத்தாலே கழுவப்பட்டவள், நான் இயேசுவாலே பிடிக்கப்பட்டவள், அவர் ரத்தத்தாலே கழுவப்பட்டவள், எனக்கென்று எதுவும் இல்ல, இப்பூமி சொந்தமில்ல, ஆமென், எனக்கென்று எதுவும் இல்ல, இப்பூமி சொந்தமில்ல, எல்லாமே என் இயேசு, என் இயேசு, 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 எல்லாம் இயேசு, 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 இயேசுவாலே பிடிக்கப்பட்டவள், அவர் ரத்தத்தாலே கழுவப்பட்டவள், நான் இயேசுவாலே பிடிக்கப்பட்டவள், அவர் ரத்தத்தாலே கழுவப்பட்டவள், பரலோக தாய் வீடு அதை தேடி நீ ஓடு, ஆமென், பரலோகம் தாய் வீடு அதை தேடி நீ ஓடு, ஒருவரும் அழிந்து போகாமலே, ஒருவரும் அழிந்து போகாமலே, தாயகம் வர வேண்டும் தப்பாமலே, தாயகம் வர வேண்டும் தப்பாமலே, இயேசுவாலே பிடிக்கப்பட்டவள், அவர் ரத்தத்தாலே கழுவப்பட்டவள், நான் இயேசுவாலே பிடிக்கப்பட்டவள், அவர் ரத்தத்தாலே கழுவப்பட்டவள், அந்தகார இருளினின்று ஆச்சரிய ஒளி கலைத்தார், ஆமென், அந்தகார இருளினின்று ஆச்சரிய ஒளி கலைத்தார், அழைத்தவர் புண்ணியங்கள் அறிவித்திட, அழைத்தவர் புண்ணியங்கள் அறிவித்திட, இந்த அடிமையை தெரிந்தெடுத்தார், இந்த பிள்ளையை தெரிந்தெடுத்தார், நான் இயேசுவாலே பிடிக்கப்பட்டவள், அவர் ரத்தத்தாலே கழுவப்பட்டவள், நான் இயேசுவாலே பிடிக்கப்பட்டவள், அவர் ரத்தத்தாலே கழுவப்பட்டவள், எனக்கென்று எதுவும் இல்ல, இப்பூமி சொந்தமில்ல, ஆமென், எனக்கென்று எதுவும் இல்ல, இப்பூமி சொந்தமில்ல, எல்லாமே இயேசு, என் இயேசு, எல்லாம் இயேசு, 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 எல்லாம் இயேசு, 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 லாபமான அனைத்தையுமே நஷ்டம் என்று கருதுகின்றேன், லாபமான அனைத்தையுமே நஷ்டம் என்று கருதுகின்றேன், இயேசுவை அறிகின்ற தாகத்தினால், இயேசுவை அறிகின்ற தாகத்தினால் எல்லாமே இழந்து விட்டேன், நான் எல்லாமே இழந்து விட்டேன், நான் இயேசுவாலே பிடிக்கப்பட்டவள், அவர் ரத்தத்தாலே கழுவப்பட்டவள், நான் இயேசுவாலே பிடிக்கப்பட்டவள், அவர் ரத்தத்தாலே கழுவப்பட்டவள், எனக்கென்று எதுவும் இல்ல, இப்பூமி சொந்தமில்ல, ஆமென், எனக்கென்று எதுவும் இல்ல, இப்பூமி சொந்தமில்ல, எல்லாமே இயேசு, எல்லாம் இயேசு, எல்லாம் இயேசு, 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 எல்லாம் இயேசு, 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 ஆமென். ஆவியானவரே அப்பா சோதர தகப்படே, ஆவியானவரே அப்பா சோதர தகப்படே, இருளில வாழ்ந்துகிட்டு இருந்த எங்களை தகப்படே, ஆவியானவரே அப்பா வெளிச்சத்தை உண்டாக்கி எங்களை கண்டுபிடித்து தகப்படே, அந்த இருளில இருந்து தகப்படே எங்களை எடுத்து வந்த கர்த்தர், ஆவியானவரே இந்த இடத்துல அப்பா எங்களை உலகத்திற்கு வெளிச்சமா
உருவாக்க விரும்புறீங்கப்பா. அவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே. இனி தகப்பனே இந்த இருள இருக்கிற வாழ்க்கை தகப்பனே ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இயேசுவின் நாமத்தினால இருள் விலகி போவதாக, இயேசுவின் நாமத்தினாலே வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொல்லி ஆவியானவரே இந்த பூமியை அப்பா இருள்ல இருந்து நீங்க வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தீங்களே, எங்களோட வாழ்க்கையிலும் அப்பா சில இருளான காரியங்கள் இருக்குப்பா, எல்லாத்தையும் என் தேவனுடைய வெளிச்சம் அகற்றி போட்டது ஏசப்பா. நாங்க அறிக்கை இடுகிறோம் தகப்பனே. அப்பா எங்களுக்குள்ள இருக்கிற இருளான காரியங்கள் அப்பா எங்களுக்குள்ள இருளான வாழ்க்கை எல்லாம் உங்களுடைய நாமத்தினாலே ஆவியானவரை வெளிச்சமானதற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. அடிமைத்தன வாழ்க்கை வேணாம்ப்பா ஆவியானவரை, இருளுக்கு அடிமையான காரியம் வேணாம்ப்பா. என் தேவ ஆவியானவர் இந்த இடத்துல நீங்க வாங்க ஆவியானவரே. இருளின் ஆதிக்கத்தை ஆவியானவரை அகற்றி போட்டு வெளிச்சத்தின் ஆதிக்கத்தை நீங்க கொண்டு வாங்கப்பா. எங்க குடும்பத்துல தகப்பட ரத்தத்தை நாங்க தெளிக்கிறோம். நாங்க எப்படி இயேசுவால பிடிக்கப்பட்டோமோ ஆவியானவரே, நாங்க எப்படி உம்மால நாங்க பிடிக்கப்பட்டோமோ எங்க குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருவரும் தகப்பனே ஆவியானவரே பிடிக்கப்பட நீங்க உதவி செய்யுங்கப்பா. தகப்பனே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே. ஆவியானவரே அப்பா இந்த ரட்சிப்புக்கு முன்பாக தகப்பனே எல்லாவற்றையும் நாங்க தூக்கி எறிய ரெடியா இருக்கிறோம்ப்பா. ஆவியானவரே லாபமான என்னென்ன காரியமோ எல்லாம் என் தகப்பனே ஆவியானவரே அது நஷ்டம் குப்பைன்னு நீங்க சொல்றீங்கப்பா. இந்த வார்த்தையின்படியே தகப்பனே அப்பா உங்களுடைய ரட்சிப்புக்கு முன்பாக எல்லாமே தகப்பனே குப்பையும் நஷ்டமாக இருக்கு. என் தேவ ஆவியானவரே அப்பா எங்க குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருவரும் தகப்பனே ஆவியானவரே இந்த ரட்சிப்பு என்ற ஆவியானவரே அப்பா காரியத்தை பெற்று கொள்ளணும்பா. நாங்க பிடிப்பட்டது போல தகப்பனே உங்களுடைய அன்புல நாங்க பிடிபட்டுட்டோம், உங்களுடைய இரக்கத்துல நாங்க பிடிபட்டுட்டோம் ஆவியானவரே அப்பா. நாங்க பிடிப்பட்ட காரியத்துல எல்லாம் என் அப்பா டேடி ஆவியானவரே எங்க வீட்டுல உள்ள அனைவரும் பிடிபடணும். என் தேவனால பிடிக்கப்பட்ட அப்பா மனுஷர்களாக மாறி யார் இவர்கள் இதோ உலகத்தை கலக்கிறவர்கள் என்று எங்க குடும்பத்தை பார்த்து சொல்லணும்பா. எங்க சபையில இருக்கிற ஒவ்வொருவரும் பார்த்து சொல்லணும்பா. ஆவியானவரே எங்க தெருல வரும்போதே தகப்பனே ஆவியானவரே அப்பா எங்களை குறித்து சாட்சி சொல்றதை காட்டி எங்கள் மூலமாக நீங்க வெளிப்பட்டதை சாட்சியாக சொல்லணும்பா. ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே. ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே. பரோதரி கலதொரி கலந்தரே சரரதரி கலதரபா. ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே. ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே. ஆவியானவரே எங்களை இந்த உலகத்துக்கு நீங்க அறிமுகப்படுத்தினீங்கப்பா. ஆவியானவரே அப்பா இதுவரைக்கும் தகப்பனே அப்பா நீர் எங்களை அறிமுகப்படுத்தினீங்க. ஆவியானவரே இது முதற்கொண்டு தகப்பனே உங்களை நாங்க அறிவிக்கிற அப்பா உங்களை நாங்கள் அறிமுகப்படுத்துகிற அப்பா பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க. எங்க குடும்பத்தை மாற்றுங்க, எங்க குடும்பத்தை மாற்றுங்க. நாங்க உங்களை அறிமுகப்படுத்தணும் ஆவியானவரே. நிறைய பேருக்கு அறிமுகப்படுத்தணும் ஆவியானவரே. சுவிசேஷ பாரத்தை கொடுங்க தகப்பனே. ஆத்தும பாரத்தை கொடுங்க ஆவியானவரே. ரோட்டுல ஆவியானவரே யாராச்சும் கடந்த தகப்பனே அப்பா உங்களுக்கு இறங்குகிற மனப்பான்மை நீர் எங்களுக்கு கொடுங்க. உங்களுடைய அன்பை தகப்பனே நாங்க பிரஸ்தாபப்படுத்துகிற பிள்ளைகளாக எங்களை உருவாக்குங்க. உங்களுடைய அன்பை நாங்க பிரதிபலிக்கிற பிள்ளைகளாக எங்களை உருவாக்குங்க. என் தேவ ஆவியானவரே எங்கள் மூலமாக நீங்க வெளிப்படணும்பா. எடுத்து நீங்க பயன்படுத்துங்க ஆவியானவரே. இதுவரைக்கும் தகப்பனே ஆவியானவரே நாங்க குப்பையாக எண்ணப்பட்டிருக்கலாம். இதுவரைக்கும் எங்களை அப்பா நஷ்டம்னு நினைச்சு சொல்லியிருக்கலாம். ஆனா நாங்க குப்பையும் இல்ல நஷ்டமும் இல்ல. என் தேவன் அப்பா நீர் விலையேற பெற்ற ரத்தத்தினால எங்களை மீட்டு கொண்டதுனால தகப்பனே ஆவியானவரே நாங்க விலை பெற்றவர்கள்ப்பா. அப்பா நாங்க விலையேற பெற்றவர்கள்ப்பா, விலையற்றவர்கள் இல்லப்பா. ஆவியானவரே ஷாபாராதரி கலந்தரப ஷாராரதரி கலந்தரபா விதிரி கலந்தரப ஷபரபரதரி கலந்தரபா. நீர் என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்ற என்ற வசனத்தை ஆவியானவரே எங்களுக்கு நீங்க நினைப்பூட்டுறீங்க டாடி. ஆவியானவரே எங்களை எங்க சொந்தக்காரங்களே எங்களை ஆவியானவரே எங்க குடும்பத்திலரோ ஆவியானவரே அற்பமா எண்ணப்பட்டிருக்கலாம்ப்பா. இல்லையால் அற்பமாக எண்ணப்பட்டால் ஆவியானவரே யூதா குல சிங்கமான நீர் ஆவியானவரே அவங்களோட வம்சத்தை தெரிந்து கொண்டீங்க ஆவியானவரே. அப்பா அற்பமாக எண்ணப்பட்ட தகப்பனே அப்பா தாமார் மூலமாக வந்தீங்க. அப்பா வேசியாக எண்ணப்பட்ட தகப்பனே ராகா வம்சத்துல வந்தீங்க ஆவியானவரே. சாபத்தீடான தலைமுறையை அப்பா கொண்டிருந்த ரூத் வம்சத்துல வந்தீங்க. என் தேவ ஆவியானவரே ஷாபாராதாரி கலந்தரேவா. அப்பா அற்பமான ஆரம்பத்துல இருந்துதான் என் தேவனே நீர் வெளிப்பட்டீங்க ஆவியானவரே. எங்களை யார் யாரெல்லாம் அற்பமா எண்ணுறாங்களோ எங்க வாழ்க்கையின் மூலமாக நீர் செய்ய இருக்கிற காரியங்கள் பயங்கரம்பா ஆவியானவரே. நாங்க நம்புகிறோம் விசுவாசிக்கிறோம். இனி கண்ணீர் கவலை எதுவும் இல்ல ஆவியானவரே. அப்பா நீர் செய்ய போற வெளியரங்கமான மகிமைதான்ப்பா எங்க மூலமாக செயல்படணும். தகப்பனே உதவி செய்யுங்க. நீர்
சொல்லுறீங்க. ஆவியானவரே அப்பா செய்வீங்கன்னு சொல்றீங்கப்பா. ஆவியானவரே அந்தகார காரியங்கள் எல்லாம் தகப்பனே அப்பா இதுவரைக்கும் அப்பா நாங்க அந்தரங்கத்துல ஏறெடுக்கிற எல்லா விதமான ஜெபத்திற்கும் என் டாடி இது முதற்கொண்டு வெளியரங்கமான மகிமையை தரப்போற கிருபைகளுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எல்லாவற்றையும் உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் பரிசுத்த ஆவியானவரே. இப்போதும் எங்க குடும்ப ரட்சிப்புக்காக உம்முடைய சமூகத்துல நாங்க வருகிறோம்ப்பா. ஆவியானவரே அப்பா எங்க குடும்பத்துல உள்ள ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். ரத்தத்தை நாங்க தெளிக்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே எங்க அப்பா எங்க வீட்டுல இருக்கிற ஒவ்வொருவருப்பா சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து ஆவியானவரே முதியோர் வரைக்கும் ரத்தத்தை தெளிக்கிறோம். யார் யார் ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்களோ எல்லாரையும் நீங்க கொண்டு வாங்க பரிசுத்த ஆவியானவர். அப்பா சோத்திர தகப்பனே நாங்க இங்க ஜெபித்து கொண்டு இருக்கும் போதே எங்க குடும்பத்துல உள்ள நபர்களுக்கு சொப்பனத்தின் மூலமாகவோ இல்ல தகப்பனே ஆவியானவரே அப்பா தரிசனத்தின் மூலமாகவோ என் டாடி நீங்க வெளிப்படுங்க ஆவியானவரே. அவங்க சொல்லணும் என் டாடி ஆவியானவரே இயேசு என் கனவுல வந்தார், என்னை தொட்டார், என்னை குணப்படுத்தினார், என்னோடு பேசினார் என்ற ஆவியானவரே வெளியரங்கமான சாட்சியை நாங்க கேட்கணும்பா. ஆவியானவரே அப்பா இது சாத்தியமானு இதுவரைக்கும் நாங்க சிந்தித்து ஆவியானவரே இதுவரைக்கும் காலதாமதம் பண்ணி கொண்டு இருக்கிறோம்ப்பா. ஆவியானவரே எங்க வாழ்க்கையில ஆவியானவரே நீர் செய்கிறது காலதாமதம் இல்லப்பா, நாங்க செய்யறதுதான்ப்பா காலதாமதம். ஆவியானவரே அப்பா என் டாடி ஆவியானவரே உண்மை குறித்து சொல்ல நாங்க காலதாமதமா பண்ணுறோம்ப்பா. ஏசப்பா இது எல்லாத்தையும் நீங்க எடுத்து போடுங்க. நாங்க தகப்பட எந்த ஒரு பயமும் இல்லாமல் என் தேவனுடைய அப்பா அப்பா உங்களுடைய அன்பை நாங்க சுவிசேஷமாக பிரசங்கிக்கிற ஆவியானவரே சுவிசேஷர்களை நீங்க எழுப்பி தர போறதுக்காக நன்றி அப்பா. அது எங்க குடும்பத்துல இருந்தே ஆரம்பிக்கணும்ப்பா. எங்க குடும்பத்துல உள்ளவங்களுக்கு நாங்க சுவிசேஷம் சொல்லணும், ரட்சிக்கப்படணும். ஆவியானவரே எப்படி நாங்க சொன்னா கேட்பாங்கன்ற அந்த மனப்பான்மை தயவு செய்து எங்கிட்ட இருந்து நீங்க எடுத்து போடுங்கப்பா. ஆவியானவரே இந்த எண்ணம் தான் எங்க குடும்பத்தை ரட்சிக்க அப்பா ரட்சிக்க மாட்டுது டாடி. ஆவியானவரே அப்பா என் தேவனை சொன்னா எப்படி ரட்சிக்கப்படுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை, மன உறுதி, மன தைரியத்தை நீங்க இந்த காலை வேளையில நீர் எங்களுக்கு தந்ததுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். எல்லா காரியத்தையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நாங்க ஜெபிக்கிற ஜெப குறிப்பை எல்லாத்தையும் என் தேவன் பரத்துல இருந்து ஆம் என்றும் ஆமேன் என்றும் நீர் செய்து முடிக்க போற கிருபைகளுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா. பரிசுத்த ஆவியானவர் அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே நீங்க கூட இருங்க, வழி நடத்துங்க. எல்லாவற்றையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீங்களே பொறுப்படுத்தி வழி நடத்தி கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். 34 நம்ம கண்டினியூஸ் சரி நம்ம அப்ப 29 வாசிப்போம்ப்பா. கண்டினியூஸா நம்ம வாசிப்போம். தாவீதின் சங்கீதம். பலவான்களின் புத்திரரே கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் தொனிக்கிறது. மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார். கர்த்தர் திரளான அக்கா மியூட்ல போட்டுருங்க. கர்த்தர் திரளான தண்ணீர்களின் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். அவைகளை கன்று குட்டிகளைப் போலவும் லீபனோனையும் சீரியோனையும் காண்டாமிருக குட்டிகளைப் போலவும் துள்ள பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும். கர்த்தருடைய சத்தம் வனாந்திரத்தை அதிர பண்ணும். கர்த்தர் காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். அவருடைய ஆலயத்தில் உள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள். கர்த்தர் ஜல பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறார். கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவாக வீற்றிருக்கிறார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். சோ 11வது வசனம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். சோ இது ஏதோ ஒரு வீட்டு கூட்டத்துல சொன்னேன். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவார் அப்படின்னா, எடுத்தோடனே ஏன் ஜெபிச்ச உடனே ஆசீர்வாதம் வர மாட்டுது கேட்பாங்க. எங்க வீட்டு கூட்டத்துலதான் சொன்னேன். சோ அவங்க நாங்க இத்தனை நாள் வாரோம், ஏசப்பா எங்களுக்கு அற்புதம் செய்யவே இல்லை. ஏன்னா நாங்க அற்புதத்தை குறித்து பேசும்போது அவங்க கேக்குறாங்க, இத்தனை நாள் நாங்க நம்புறோம், எங்க வீட்டுக்காரர் போன உடனே இருந்து நான் ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன், எங்களுக்கு அந்த கடன் பிரச்சனை மாறல, அற்புதம் நடக்கல அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்றேன்னு தெரியல ஏசப்பா, என்னப்பா சொல்ல அப்படின்னமோ அவர் அதான் எனக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு, உனக்கு ஆசீர்வாதம் வர்றதுக்கு முன்னாடி உன் மனசு சமாதானமா இல்ல,
ஏன்னா அம்மா இறந்தது எல்லாத்தையும் இது பண்ணிட்டு என் மனசு சமாதானமா இல்ல, முதல்ல இல்ல. அப்புறம் அப்புறம் எங்கிட்ட என்னோட ஆசீர்வாதத்தை வந்து உன் இருதய ஏத்துக்கிறோம். உன் மனசுல வந்து சமாதானம் இருக்கணும், மனசுல நிம்மதி இருக்கணும். அதை மாத்தின பின்னாடிதான் நான் உனக்கு ஆசீர்வதிக்க முடியும் அப்படின்னு சொன்னார். சோ அததான் அப்ப அவங்க வந்து நான் அவங்ககிட்ட சொன்னேன். உங்க மனசு சரி, உங்களுக்கு கடன் எல்லாம் அடைச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க. நீங்க உங்களுக்கு வந்து நான் கடன் அடைச்சு நீங்க நல்லா இருக்கிறீங்க. இப்ப உங்களுக்கு பிரியாணியே நாங்க குடுக்குறோம். நீங்க சாப்பிடும்போது அதை சந்தோஷமா சாப்பிடுவீங்களா? கடன் அப்படி இது பண்ணும்போது மனசுல நிம்மதி இல்லைன்னா சந்தோஷமா சாப்பிட முடியுமா அப்படின்னு கேட்கும்போது இல்ல அப்படின்னு. அப்ப மனசுல வந்து கர்த்தர் ஃபர்ஸ்ட் என்ன தருவார்னா சமாதானத்தை தருவார், நிம்மதியை தருவார். அப்புறம்தான் அவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை நம்ம சந்தோஷமா அனுபவிக்க முடியும். சோ அதேதான் இங்க வந்து கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஃபர்ஸ்ட் சமாதானம் கொடுப்பார், இருதயத்துல இருக்கும். அதுக்கடுத்து நம்மளை வந்து ஆசீர்வதிப்பார். சோ இன்னைக்கு இந்த இதுதான் மெசேஜ் என்ன அப்படின்னா, லூக்கா 5ஆம் அதிகாரம் ஒரு குஷ்டரோகி இது இருக்கும். லூக்கா 5ல 12ஆம் வசனம், 12ல இருந்து 15 வரைக்கும். சோ ஒரு பட்டணத்துல வந்து குஷ்டரோகம் பிடிச்ச ஒரு மனுஷன் வந்து இருக்கிறாங்க. சோ குஷ்டரோகம்னாவே வந்துட்டு அங்க ஒதுக்கிடுவாங்க. அங்க ஏசப்பா அந்த பட்டணத்துல பிரவேசிக்கும் போது அந்த குஷ்டரோகக்கார வரா. வந்தோடனே எல்லாரும் அவனை என்ன பண்றாங்கன்னா அங்க ஒதுக்குவாங்க, இது பண்ணி தீட்டுன்னு இது பண்ணுவாங்க. சோ இந்த குஷ்டரோகக்கார வந்து என்ன பண்றா அப்படின்னா இயேசுவை பாக்குறான். இயேசுவை பார்த்துட்டு வந்த உடனே என்ன பண்றான்னா முகங்குப்புற விழுந்துடுறான். விழுந்துட்டு ஒரு இது சொல்றான், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் தமது கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று. அவர் அவனை நோக்கி, நீ இதை ஒருவருக்கும் சொல்லாமல் போய் உன்னை ஆசாரியனுக்கு காண்பித்து நீ சுத்தமான நிமித்தம் மோசே கட்டளையின்படியே அவர்களுக்கு சாட்சியாக பலி செலுத்து என்று கட்டளையிட்டார். சோ இதுல என்னன்னா சின்னது ரெண்டே ரெண்டு, அவன் வந்து அந்த குஷ்டரோகம் பிடிச்ச வந்து ஏசப்பாட்ட வரான். ஏசப்பாட்ட வந்து முதல்ல என்ன இங்க இருந்து நம்ம கத்துக்கலாம்னா, ஏசப்பாட்டா அவரால குணப்படுத்த முடியும்னு அவருக்கு அந்த குஷ்டரோகிக்காரனுக்கு தெரியும். ஏன்னா நிறைய அற்புதங்களை செஞ்சுட்டாங்க, அதை பார்த்திருக்காரு. சோ பார்த்துட்டுதான் ஏசப்பாட்ட வர்றாங்க, அவரால பண்ண முடியும்னு. சோ நம்மளும் அப்படிதான், ஆண்டவரால என்னோட சூழ்நிலையை மாத்த முடியும், எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை அவர் தர முடியும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இருந்தாலும் நம்ம அவரோட சமூகத்துல வந்துட்டு அந்த இடத்துல நம்ம சொல்லணும், ஏசப்பா உங்களுக்கு சித்தமா இருந்தா, அதாவது நிறைய ஆசீர்வாதங்கள் ஏசப்பா எப்பவே சொல்லுவாங்க, நிறைய ஆசீர்வாதங்கள் நம்ம கைக்கு வரும். ஆனா அது அவரோட சித்தமா அவரோட கையில இருந்து வருதா அப்படின்றத பார்க்கணும். சோ அப்ப நம்ம வந்து ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். நம்மளோட வேண்டுதல் வந்து நீங்க நிறைய வேண்டுதல் செய்வீங்க, எல்லாமே நடக்கணும்னா எப்படி? எல்லாமே நடக்கும். ஆனா அவருக்கு சித்தம் இல்லாதது நடந்துருச்சு அப்படி நீங்க கேட்டதுக்காக அவர் செய்வார். ஏன்னா வசனம் இருக்கு, என் நாமத்தினால எதை கேட்பீர்களோ அதை பெற்றுக்கொள்வீர்கள் இருக்கு. நீங்க கேட்கறதுனால அவர் தந்துருவாரு. ஆனா அது அவரோட சித்தமா சித்தம் இல்லையா அப்படின்றது இருக்கணும். அவரோட சித்தம்னா அந்த இடத்துல வந்து சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும், ஒரு அமைதி இருக்கும், எந்த ஒரு குழப்பங்கள் இருக்காது. ஆனா அவரோட சித்தம் இல்லாம நம்மளோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து சமாதானம் இருக்காது. நீங்க போய் ஏசப்பாட்ட கேட்பீங்க, ஏசப்பா நான் உங்கள்கிட்ட தானே கேட்டேன் ஏசப்பா, நீங்க தானே தந்தீங்க ஏசப்பா இந்த ஆசீர்வாதத்தை அப்படின்னு சொல்லும் போது, நான் தந்தேன், நீ கேட்ட அதனால நான் தந்தேன், ஆனா அது என் விருப்பமே இல்லையே. அப்ப நம்ம எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னா, ஒரு வேண்டுதல் நம்ம செய்யும் போது அவரை நம்பி ஃபர்ஸ்ட் நம்ம வந்துடும். அவரால முடியும், கண்டிப்பா சகலத்தையும் அவர் செய்வாரு. அந்த அந்த நம்பிக்கையோட வந்து அவர்கிட்ட என்ன சொல்லணும்னா, ஏசப்பா எனக்கு இந்த ஒரு ஆசீர்வாதம் வேண்டும், எனக்கு இந்த ஒரு வேண்டுதல் வேணும், உங்களுக்கு சித்தமா இருந்தா என் வாழ்க்கையில இதை செய்யுங்க, உங்களுக்கு விருப்பமா இருந்தா என் வாழ்க்கையில செய்யுங்க, என் விருப்பம் வேணாம்ப்பா, என் விருப்பம் வந்து கஷ்டத்துலதான் முடியும். சோ உங்க விருப்பம் என்னவோ அந்த விருப்பத்தை என் வாழ்க்கையில செய்யுங்க அப்படின்னு சொல்லும் போது அங்க இயேசு சொல்றாரு, எனக்கு சித்தம் உண்டு. சித்தம்னா எனக்கு விருப்பம் இருக்கு உன்னை குணப்படுத்துறதுக்கு, அதனால குணமாகு அப்படின்னு சொல்லும் போது அந்த குஷ்டரோகம் வந்து நீங்குச்சு. அதே போல நம்ம ஜெபிச்சோம், ஏசப்பா உங்களுக்கு சித்தமானா எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுங்க ஏசப்பா, உங்களுக்கு சித்தமானா நான் இந்த இடத்துக்கு போகணும் ஏசப்பா, உங்களுக்கு சித்தமா இருந்துச்சுன்னா இந்த காரியம் நடக்கணும், இல்லைன்னா இந்த காரியம் நடக்க வேணாம் ஏசப்பா, அது என்ன காரியமா இருந்தாலும் அப்படின்னு நம்ம அவரோட விருப்பத்தை கேட்டோம் அப்படின்னா அவர் நம்மளோட விருப்பத்தை, ஓகே என் பிள்ளை என்னோட விருப்பத்தை கேக்குது, அப்ப அந்த பிள்ளையோட சந்தோஷத்தை நான் நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவாருன்னா அவரோட விருப்பத்தை வந்து நடத்துவாரு. அது சந்தோஷத்துல போய் முடியும்.
சோ நம்ம ஜெபிக்கும் போது அவரோட சித்தம்னா ஒண்ணும் இல்ல, அவரோட விருப்பத்தை கேட்டு இது பண்ணணும். நம்மளோட விருப்பத்தை நீங்க சொல்லலாம், அப்ப வசனம் இருக்கே, உங்க மன விருப்பத்தின்படி உங்களுக்கு தந்தருளுவேன்னு சொல்லியிருக்காரு. இல்ல, நம்ம அந்த மன விருப்பத்தை காட்டி நம்ம அவரோட விருப்பத்தை நம்ம இது பண்ணோம்னா நம்மளோட மன விருப்பம் ஆட்டோமேட்டிக்கா நிறைவேறுமா. சோ அப்படிதான் வந்துட்டு நம்ம ஜெபிக்கணும். என்னன்னா இன்னைக்கு இந்த குஷ்டரோகியோட ஜெபம் எப்படி வேண்டுதல் எப்படி முடிஞ்சு அப்படின்னா, என்னதான் நம்பிக்கை இருந்தாலும் அங்க கர்த்தருடைய விருப்பத்தை அவன் தேடுறான். சோ நம்மளும் நம்மளோட வேண்டுதல் நிறைவேற அவரோட விருப்பத்தை தேடணும்னா நம்மளோட வேண்டுதல் கண்டிப்பா நிறைவேறும். நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த வேலையிலும் தகப்பனே உங்களுடைய வார்த்தைகளை நீங்க இன்னைக்கு அப்பா அவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நாங்க தகப்பனே உம்முடைய சித்தத்தின்படிதான் எங்க வாழ்க்கையில எல்லா காரியத்தையும் நாங்க பெற்றுக்கொள்ளணும்ப்பா. அப்படி நீங்க செய்ய போற கிருபைகளுக்காக நன்றி கர்த்தாவே. ஒரு நிமிஷம் ஒரு நொடி பொழுது கூட அப்பா எங்களோட விருப்பம் எங்க வாழ்க்கையில நிறைவேறக்கூடாதுப்பா. எங்களோட விருப்பம் எல்லாம் நீங்க தான், எங்களோட தேவையெல்லாம் நீங்க தான் உங்களுடைய சமூகத்துல நாங்க அமரும் போது எங்க தேவைகளை சந்திக்கிற தேவன் ஆவியானவரே அப்பா. நாங்க நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க டாடி. ஆவியானவரே நீங்க கூட இருங்க, வழி